ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். அடுத்ததா மார்க்கெட் அப்டேட் என்னன்றத பார்த்தலாம். நிப்டி வந்து 8 பாயிண்ட் மைனஸ்ல ஓபன் ஆகி 96 பாயிண்ட் மைனஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி 30 பாயிண்ட் பிளஸ்ல ஓபன் ஆகி 378 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா கோல்ட பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 40 ரூபாய் ஏறி 11,540 ரூபாயில இருக்கு 22 கேரட் கோல்டு. ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1600 அவுன்ஸ் வந்து ஸ்பாட்லயே கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் இருக்கிற வரையும் கோல்டு பிரைஸ் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்துட்டு எல்லா நாட்டிலையும் வந்துட்டு டாரிஃப் அதிகமா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா கோல்டை வந்து அதிகமா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா, டர்க்கி இவங்கெல்லாம் வந்து கோல்டு அதிகமா இம்போர்ட் பண்றதுனால ஸோ கோல்டு வந்துட்டு விழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க எல்லாம் வந்துட்டு டாலருக்கு அகைன்ஸ்டா கோல்டை வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அடுத்து வந்துட்டு கோல்டு விழாததுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா யூஎஸ்ல வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண கோல்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். இந்த நியூஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா கோல்டு வந்துட்டு ஒரு டீப் கரெக்ஷன் போகவே போகாது. ஸோ அதனால வந்துட்டு நம்மளால கோல்டை கன்சிடர் பண்ண முடியலாம். கோல்டு பீஸை வந்து நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணலாம். கோல்டு பீஸ் வந்துட்டு இன்னைக்கு 101 ரூபாயில இருக்கு. அடுத்ததா சில்வரை பார்த்தோம்னா வந்துட்டு இந்த ஒரு வாரமாவே சில்வர் பயங்கரமா விழுந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு 3 ரூபாய் விழுந்து 171 ரூபாயில சில்வர் இருக்கு. சில்வர் வந்துட்டு மெயினா ஏறினதுக்கு ரீசன் என்னன்னா செப்டம்பர் 26ஆம் தேதி வந்துட்டு நமக்கு வந்துட்டு தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு பேன் பண்ணாங்க. அந்த ஒரு ரீசன்னாலதான் வந்துட்டு சில்வர் ஷார்டேஜ் ஆகி வந்துட்டு குப்பனி ஏறிச்சு. இப்ப வந்து சில்வர் கரெக்ட் ஆகி 30% வரை விழுந்திருக்கு. இன்னைக்கு வந்து 171 ரூபாயில இருக்கு. இதுவுமே வந்துட்டு ஒரு கரெக்டான ரேட்டு கிடையாது. இன்னும் வந்து சில்வர் 120 ரூபாயில இருந்து 140 ரூபாய்க்கு உள்ளதா இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு உள்ளறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே சில்வர் இடிஎஃப்பும் பயங்கரமா விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே வந்து சில்வரை கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்ததான் டாடா மோட்டார்ஸ்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த 30 நாள்ல வந்துட்டு அவங்க 1 லட்சம் வண்டி சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்துட்டு மெயினா நெக்ஸான் வண்டி 38,000, பஞ்ச் வந்து 32,000 வண்டியும், இவி வந்துட்டு 10,000 வண்டியும் வித்திருக்காங்க. இவங்க இவ்வளவு சேல்ஸ பண்ணி மாருதிக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸ்ல வந்துட்டு இவங்க மார்க்கெட்ல இருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்துட்டு 23%ல இருந்து 13% வந்துட்டு அவங்களோட ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க கனரா ஹெச்எஸ்டி லைஃப் இன்சூரன்ஸ்ல. அடுத்ததா வோடாபோன் ஐடியா ஷேர் வந்துட்டு இந்த 1 வீக்காவே 9% வந்துட்டு ஏறி இருக்கு. என்ன ரீசன் பார்த்தோம்னா அவங்க வந்து ஹெச்சிசிஎலோட ஒரு டைப் பண்ணி அவங்களோட 4G அண்ட் 5G வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. அது இல்லாம வந்துட்டு பிரைஸை ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால வந்துட்டு அது 9% வரை இந்த வீக் ஏறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டைம் கெயின் தான். லாங் டேர்ம்ல பார்த்தோம்னா இது வந்து பெருசா ஒன்றும் கெயின் கிடைக்காது இந்த ஸ்டாக்ல. மிட்வெஸ்ட் ஐபிஓ வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டா லிஸ்ட் ஆயிருக்கு. அவங்க வந்து இஷ்யூ பிரைஸ் 1065 ரூபாயில வச்சிருந்தாங்க. நம்ம கணிச்சபடியே வந்துட்டு 1165 ரூபாயில லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு லிஸ்டிங் 10% வரையும் கிடைச்சிருக்கு. கரெக்டா பார்த்தோம்னா 9.39% கிடைச்சிருக்கு. ஐபிஓல அப்ளை பண்ணி கிடைச்சவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணலாம். இப்போ புதுசா இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது வேணாம். இது வந்து புக் வேல்யூட 8 மடங்கு வந்துட்டு ஷேர் வந்துட்டு லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்றதுதான் நம்மளோட. ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்துட்டு கிராசரியை வந்துட்டு 10 நிமிஷத்துல நாங்க வந்துட்டு டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு 3000 ஸ்டோர் பிளஸ் வந்துட்டு 600 ஸ்டோர் இன்னும் டாப் சிட்டிஸ்ல வச்சிருக்காங்க. அதுல இருந்து கிராசரி வந்துட்டு நாங்க 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு செப்டோ, ஸ்விக்கி, சொமேட்டோ இவங்க ஃபுல்லாவே வந்துட்டு இந்த டெலிவரியில இருக்காங்க. ஸோ அதனால இந்த டெலிவரி பிசினஸ்ல அதிக காம்படிஷன் வருது. இன்னைக்கு வந்து ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட், அது இல்லாம டாக்டர் ரெட்டி ரிசல்ட் எல்லாமே வருது. அதை வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்த பைபேக் வந்துட்டு அவங்களே ஷேரை வந்து ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இவங்க 16% வந்துட்டு ஹோல்ட் பண்றாங்க. ஸோ அப்படின்றப்ப ப்ரொமோட்டர் வந்துட்டு இன்னும் அவங்களோட ஹோல்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அடுத்ததா ஒரு ஆர்டிகல் வந்துட்டு எலான் மஸ்கோட ஸ்டார்லிங் கம்பெனி வந்துட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷனை வந்து நம்ம நாட்டுல லான்ச் பண்ண போறாங்க. மெயினா வந்துட்டு மும்பை, நொய்டா அண்ட் லக்னோ இங்க வந்துட்டு புதுசா லான்ச் பண்ண போறாங்க. இவங்க வந்து பர் செகண்டுக்கு 600 ஜிகாபைட் வந்துட்டு லான்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். வர்ற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.